வணக்கம் ஆல், வெல்கம் டு விக்மி குரு சேனல் vlog. ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். ஸோ போயிருக்கோம். ஸோ அதோட அந்த கிளிப்பிங்ஸு, அதோட ரோட் ரைடு அதுக்கு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் வந்து போயிட்டு வந்துட்டேன். ஸோ போயிட்டு வந்துட்டு தான் உங்களுக்கு ஷூட் பண்ணுறேன். ஸோ எப்படி இருக்கு என்னங்கிறத பாருங்கள். கொஞ்சம் அட்வென்ச்சராக தான் இருக்கும். செம்ம டிராஃபிக், ஒன்றுமே முடியல. பாருங்கள் எப்படி இருக்குங்கிறத வீடியோ பின்னாடி பாருங்கள். ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். பார்த்துட்டு வந்துட்டு சொல்லுங்கள் எப்படி இருக்கு என்னன்னு. வணக்கம் ஆல், இன்னைக்கு நம்ம சென்னைக்கு வந்திருக்கோம். சென்னையில் ஒரு ட்ரிப். சென்னை வந்தவொடனே வண்டி எடுத்து சுற்றுறாங்கன்னு பார்க்காதீங்க, ஒரு சின்ன வேலை. புதுசாக போட்டிருக்காங்க, எப்படி போயிடலாம். முன்னாடி இந்த கட்டு இல்லை, 3 மாதத்துக்கு முன்னாடி வந்தேன். மக்களே, ஆப்போசிட்டில் தான் உங்களுக்கு வந்து ஏர்போர்ட்டு. அந்த மெட்ரோ இது வந்து தாம்பரம் ரோடு, ஜிஎஸ்டி ரோடுன்னு சொல்லுவாங்க. கிராண்ட் ரோடு, திருச்சி ரோடு. ஸோ இப்போ நம்ம வந்து அண்டர்பேட் ரோட்டில் வந்து போகிறோம். வடபழனி போனோம். ஆக்சுவலாக நம்ம வந்து லோயலா காலேஜ் தான் போகிறோம். மக்களே, இதுதான் அந்த மின்னலே அமரன் மூவியில் வர அந்த இடம், ஆஃபீஸர் ட்ரைனிங் அகாடமி. மக்களே, ரைட் சைடில் தான் நமக்கு ஆலந்தூர் மெட்ரோ. கத்திப்பாரா கூட நம்ம சொல்லலாம், ஆனால் ஆலந்தூர் தான் மெட்ரோ பேர். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஜங்ஷன் மாதிரின்னு சொல்லலாம். உங்களுக்கு வந்து
எக்மோர் ரூட்ல இருந்தும் வரும், அதே மாதிரி உங்களுக்கு சென்ட்ரல் ரூட்ல இருந்தும் வரும். ஸோ நேராக போகுது பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து சென்ட்ரல் ரூட்டு. கோயம்பேடு அப்படியே வடபழனி, கோயம்பேடு அப்படியே அண்ணா நகர் அப்படி போயிட்டு நமக்கு வந்து சென்ட்ரல் போயிடும் அந்த ரோடு. இந்த ரைட்டில் வந்து நமக்கு அப்படியே சைதாப்பேட்டை, அப்படியே மவுண்ட் ரோடு, அப்புறம் எக்மூர் அப்படி போயிடும். நம்ம வந்து அந்த ரூட்டில் தான், இப்போ வடபழனி ரூட்டில் தான் நம்ம போகிறோம். இதுதாங்க கத்திப்பாரா பிரிட்ஜ், நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ பட்டர்ஃப்ளை பிரிட்ஜுன்னு சொல்லுவாங்க, அதே தான். இது வந்து உங்களுக்கு ஒரு ஐடி பார்க் தான், ஒரு ஒலிம்பியா டெக் பார்க்குன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஒரு ஐடி பார்க்கு சென்னையில். லெஃப்டில் இருக்குது பார்த்தீங்களா, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. உங்களுக்கு மெட்ரோவில் போனீங்கன்னா நல்லா தெரியும், வியூ பயங்கரமாக இருக்கும். ஸோ இதுதான் லெஃப்ட் சைடு பாருங்க, எவ்வளோ கம்பெனிஸ் இருக்குது. ஸோ நம்ம கம்பெனிங்க இல்லை, நம்மளோட கிளைண்ட் கம்பெனிஸ்லாம் இங்கே தான் இருக்குது. என்னன்னு தெரிலங்க, நானும் லாஸ்ட் டைமும் பார்த்தேன், ஈக்காடு தாங்கல் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட்டு ரொம்ப டிராஃபிக் ஆகுது. இப்பயுமே நான் நிறைய பேர்கிட்ட கேள்விப்பட்டேன், தெரிஞ்சவங்க கூட சொன்னாங்க ஈக்காடு தாங்கல் ரொம்ப டிராஃபிக் ஆகுது. என்னென்ன தெரியல இதனாலன்னு. தெரிஞ்சவங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராச்சும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா. சனிக்கிழமை பயங்கர டிராஃபிக்காக தான் இருக்குது. சண்டே உங்களுக்கு நைட்டு டிராஃபிக் ஆகுது. ஆறுன்னு வேறு அடிக்க மாட்டேங்குதுங்க. 3.5 மாதம் கழிச்சு வண்டி எடுக்கிறேன்னா பேட்டரி ஏதாவது டவுன் ஆகிடுச்சான்னு தெரில. அப்படியே வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, வேறு எதுவும் ப்ராப்ளம் இல்லை. ஆறுன்னு தான் கொஞ்சம் பிக்கப் ஆகணுமா என்னன்னு தெரியல, இல்லை பேட்டரி மாற்றணும்னு தெரியல. 3 மாதம் அப்படியே விட்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நல்லா ரைஸ் பண்ணி ஆர்ன் அடித்தாதான் ஓரளவுக்கு கேட்குது, ஆனால் கேட்க மாட்டேங்குது.
ஆனால் இப்போ நான் நல்லா ரேசிங்கில் தான் இருக்கேன். காரணம் அடிச்சுட்டு தான் இருக்கேன், ஆனால் அடிக்க மாட்டேங்குது. பேட்டரி டவுன் நினைக்கிறேன். அதான் உங்களுக்கு செல்ஃபும் வர முடியாது, ஏன்னா 3.5 மாதம் ஆச்சுல்ல. ஸோ மேபி கொஞ்சம் டைம் ஆகுமான்னு தெரியல. அந்த பேட்டரி தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஒரு வேளையை நம்ம அசோக் பில்லர் வந்துட்டோங்க, வர போகிறோம். ஸோ அந்த பிரிவு தான் இது. ஃப்ளிப்கார்ட் தாங்கள் தாண்டிட்டோம். ஃப்ளிப்கார்ட் தாங்கள் தாண்டி இப்போ அசோக் பில்லர். அசோக் பில்லரில் இப்போ உங்களுக்கு அந்த 4 தியேட்டர் இருக்கும், அது வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு அது மல்டிப்ளெக்ஸ் தான் மாத்துறேன்னு சொன்னாங்க. வாங்க அதையும் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இந்த இடம் டேஞ்சருங்க. இந்த ரைட்லேருந்து லெஃப்ட்டு போவானுங்க, லெஃப்ட்லேருந்து நம்ம ரைட்டு போவோம். ஸோ அந்த இடம் கொஞ்சம் டேஞ்சர் தான். லெஃப்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்லாம் வரும், கேகே நகர், அது எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. இல்லை இங்கே தாங்க தேட்டர் இருந்தது, அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பில்டிங் கட்டிட்டாங்களா? ஆச்சரியமா இருக்கு. இது தேட்டர் போயிடுச்சுங்க, பின்னாடி இருக்குது தேட்டர், பின்னாடி இருக்கு. நான் இந்த பில்டிங்கை போய் ஷாக் ஆகிட்டேன். ஆம்ஸ் வேறு அங்கங்கே இருக்காங்க, பார்த்து தான் போகணும். எல்லாமே டாக்குமெண்ட்ஸ் இருக்குது, பட் எங்கே இருக்குன்னு தெரியல எல்லாம். அது வேறு இருக்குன்னு தெரியல, பார்க்கணும். அப்படியே நம்மள்ட்ட எல்லாமே பக்காவாக தான் இருக்குது, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட்டு ஊரில் இருக்குது, அது ஜெராக்ஸ் ஏதோ போட்டோன்னு தெரியல. ஸோ நம்ம கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். நான் மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன், திருப்பியும் வீட்டுக்கு கால் பண்ணி, ஊருக்கு கால் பண்ணி கேட்கணும், அவங்க அனுப்பிச்சி விட சொல்லணும். அது கொஞ்சம் டிலே ஆகும் ப்ராசஸ்ஸு. ஐயோ என்னங்க இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது, வடபழனி போய் சேர முடியாது போல. இந்த இடம் எப்போதுமே, ஆமாங்க, இந்த இடம் எப்போதுமே டிராஃபிக்காக தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த புத்தூர் மாவுக்கட்டு அந்த உங்களுக்கு அந்த ஒன்வே போரூர் போகிற ரூட்லாம் அப்படி போயிடும். ஸோ இந்த இடம் உங்களுக்கு எப்போதுமே இப்படி தான் இருக்கும், அது ஒன்றும் பண்ண முடியாது. அவங்க இதை தாண்டி தான் இப்போ நம்ம வந்து வடபழனி லைட் எடுக்கணும், கோடம்பாக்கம் ரோடு, அந்த ஆர்காட் ரோடு. இல்லை எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா லேப்டாப் சர்வீஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக போயிட்டுருக்கேன். அங்கே தான் இருக்குது. அது வந்து எங்கன்னா உங்களுக்கு மேத்தா நகர், நெல்சன் மாணிக்கம் ரோட்டில் தான் இருக்குது. சோபன் பாபு ஸ்டாச்சுன்னு சொல்லுவாங்களா, அங்கே தான் இருக்குது. ஸோ அங்கே தான் போயிட்டுருக்கோம். எங்கன்னா கீழ்கட்லையிலேருந்து நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து நீங்கள் அப்படியும் போகலாம், நீங்கள் மவுண்ட் ரோடு போய் டி நகர் போய் போகலாம், அது கொஞ்சம் சுற்று லயோலா காலேஜ் போய் போகலாம். ஆக்சுவலாக லயோலா காலேஜில் நம்ம படித்த காலேஜ். ஆக்சுவலாக இது போய் சர்வீஸ் கொடுத்துட்டு அப்புறம் டைம் இருக்கிற டைமில் நம்ம போயிட்டு போய்க்கலாம், காலேஜில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. பார்ப்போம். அது வந்து ஆர்ச்சிப்ஸ் கிட்ட இருக்கிற டிராஃபிக்குங்க, அதுவும் எப்போதும் இருக்கும். இனிமேட்டு தான் புத்தூர் மாவட்ட அந்த இது வரப்போகுது. அது வந்து இந்த ஆர்ச்சிப்ஸ் கிட்ட, ஆமாம் ஆமாம், அது வந்து ரொம்ப எப்போதுமே பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஏன்னா அங்கே யூட்டன் எடுப்பாங்க. ஸோ அதனால் பஸ் பார்த்தீங்கன்னாங்க புது பஸ்ஸு நல்லா இருக்குன்னு கேள்விப்பட்டேன், தெரியல. யாராச்சும் போயிருந்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது என்ன சொல்லுங்கள். நல்லா லோ ரைடர், லோ அதான் கிரவுண்ட் கிளியரன்ஸ்லாம் வேறு லெவலாக இருக்குது, பார்க்க அம்சமாக இருக்குது. அதோட இங்கே டிராஃபிக் இது சிக்னல் போட்டிருந்தாங்க, அதெல்லாம் இங்கே நின்னோம்னா ஒரு 3 நிமிஷம் கிட்ட நிற்கிற மாதிரி இருக்கும். கீழே இறங்கணும். ஆக்சுவலாக பாலத்தில் தான், பாலத்தை ஐயோ கீழே தான் போகணும். நான் நார்மலில் மேலே போகிறப்போம். ஸோ நான் எப்போதுமே கீழே போய் ரைட் போனதே இல்லையா, ஸோ அதனால் எனக்கு ஏதோ புதுசாக தெரியுது. நான் பாட்டுக்கு மேலே போயிருந்தேன் நேரம். ஏன்னா நம்ம கோடம்பாக்கம் வந்து கீழே போய் தான் ரைட்டு. அப்போ ஆனால் கோடம்பாக்கத்துக்கு முன்னாடியே ஒரு லெஃப்ட் எடுக்கணும்.
மேலே போனீங்கன்னா உங்களுக்கு அதான் மெட்ரோ போகுது பார்த்தீங்களா, உங்களுக்கு கோயம்பேடு, அப்புறம் அப்படியே அண்ணா நகர், அப்படியே பாடி அப்படி அப்படியே போகும். இது வந்து திருமங்கலம் வரும், அந்த மாதிரி அப்படியே போயிடும். ஸோ நம்ம வந்து இப்போது கீழே போய் ரைட்டு தான் போகணும். ஆக்சுவலாக இந்த அப்பார்ட்மெண்ட்டு பக்கத்தில் தான் உங்களுக்கு விஜயா மால் இருக்குது, ஃபோரம் மால். ஆக்சுவலாக உங்களுக்கு 2 ரோடு வந்து ஒன்று மேலே ரோடு ஃப்ளைஓவரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா மெட்ரோ. மேலே மெட்ரோ, கீழே வந்து நம்ம ரோடு. இங்கே கீழே வந்து டிராஃபிக் ஆகக்கூடாதான் மேலே போட்டாங்க, ஆனால் இப்பயும் நம்மளால போக முடியல. அது அந்த ரோடு இன்னும் பயங்கர மோசமாக இருக்கும் டிராஃபிக். சிக்னல் விழுமா விழாதா? Many hours later. போக மாட்டான் பார்த்தீங்களா? இந்த ரோடு அதுக்கு மேலே இருக்கும். இது இதுதாங்க ஏதோ காரிடார் 4, 5 ஏதோ சொல்லியிருந்தாங்க ரூட்டு. நேற்று தான் பார்த்துட்டு இருந்தேன். இது வந்து மீனாட்சி காலேஜ் வரையும் எலிவேட்டடு, அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு அண்டர் கிரவுண்ட் அப்படின்னாங்க. ரைட் வெஹிக்கல் நேராக போகணுங்க. நான் எல்லாம் கார்லாம் இங்கே வந்துட்டுருக்கேன், அவன் ஃபாலோ பண்ணுறான். தேவா ரைட் வெஹிக்கல் நேரே போகணும், நேராக போகணும். எதுவும் போகுது. ஆக்சுவலாக எனக்கு எல்லாம் அப்படி போய் போகலாம். எனக்கும் கொஞ்சம் தெரிஞ்சவங்க இருக்காங்க எங்கள் ஆஃபீஸ் மேட்ஸு. மேப் வேணால் பார்த்துக்கலாம். ஏன்னா போலீஸ் ஸ்டேஷன் ஒரு லெஃப்ட் இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப டீப்பாலாம் தெரியாது, எனக்கு மெயினில் போகிறதுக்கு தெரியும். ஏதோ இங்கே ஒரு கட்டு லெஃப்ட்டில் வரும், எங்கேன்னு தெரில. இருங்க நம்ம போயிட்டு நின்றுட்டு பார்ப்போம். இங்கே இந்த ரோடாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஐசிசி ஏடிஎம் பக்கத்தில் இருக்குங்க. பாருங்க அங்கங்கே நிற்கிறாங்க. எனக்கு வேற இந்த கேமரா வச்சா வேற அவங்களுக்குலாம் கொஞ்சம் உருக்கும் கண்ணு. ஸோ அது வேற கொஞ்சம் பயமா இருக்கு. பிடிச்சிருவாங்களோ இல்லை, நம்மள்ட்ட எல்லாமே இருக்கு. பட் எதுக்கு தேவையில்லாம அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு எதுக்கு தேவையில்லாம போயிட்டு மாட்டிக்கிட்டு. இப்போ ஆல்மோஸ்ட் அங்கே தாங்க வருது, மீனாட்சி காலேஜே வந்துருக்கு. அந்த ஐசிஐசின்னு இருந்தது. ஆமாம் இந்த ரோடு தான். ஆக்சுவலாக எனக்கு வந்து அப்படி லோயலா காலேஜ் போகலாம், சூழ்நிலை ஹை ரோட்டில் போய் கூட போகலாம். சரி, இந்த விட எனக்கு தெரியாது. எனக்கு அதான் ஓரளவுக்கு தெரியும். ரொம்ப டீட்டெயில்னாலாம் நமக்கு மேப்பு தான். வேறு 5 கீருங்க, எந்த கீரில் இருக்கலாம் இன்னும் நோ என்ட்ரி. ஆமாம், ஆட்டோக்காரர் சொல்கிறாரு. நேராக இப்படிதான் போய் இவர் மட்டும் ரிட்டர்ன் வரமாட்டாரா?
ஐயோ என்ன அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. இந்த ரோட்டுக்குள்ள என்னன்னா விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி இருக்குன்னா இல்லை இவ்வளோ பெரிய வண்டி வேற ஒரு வேற ஒரு ஒன்றை உண்மையாக வச்சு போட்டு வரணும். ஏதாச்சும் ரூட்டை வீட்டை இது பண்ணி எல்லாரும் இந்த ஒரே ரோட்ல வந்தா இப்படி ஒண்ணு போறது பண்ணணும். வேற இனிமே வேற வந்து வேறு என்ன வேலை ஏதாவது இல்லை ஏதோ ஒன்று தாங்க இருக்கும். ஒன்று அவனுங்க தப்பாக வராங்க, இல்லை இந்த பக்கம் போகிறோம் நம்ம தப்பாக போகிறோம். இதுதான் எனக்கு தோணுது. ஐயோ சென்னைக்குள்ளெல்லாம் டூ வீலர் வச்சுருந்தாலே படாத பாடு பட வேண்டியதாக இருக்குது. கார்லாம் ரொம்ப கஷ்டங்க. ஏதோ ரொம்ப தேவைன்னா எடுக்கலாம், மற்றபடி பேசாமல் நான் கோடம்பாக்கம் சூளமேடு ஹை ரோட்லேயாச்சும் வந்திருப்பாங்க. அதில் வந்துட்டு திருப்பியும் இப்படி வந்திருப்பேன் நான். இது என்னமோ எங்கெங்கேயோ சுற்றி விட்டுருக்காங்க. சுற்றி விடல, இதுதான் ஆக்சிடென்ட் விட்டு பட் ரொம்ப டிராஃபிக்காக இருக்குது. அந்த பக்கம் என்ன அதுவும் என்ன அவ்வளோன்னு தெரியாது, அது வேறு விஷயம். இந்த ரெண்டு கார் தாங்க, அதுக்கு முன்னாடி பாருங்க எவ்வளோ ஃப்ரீயாக இருக்கு. அவ்வளோதான். லோயெல்லாம் போயிட்டே வந்திருக்கலாங்க. அங்கே என்ன சூளைமேடு மட்டும்தான், அங்கே சூளைமேட்டில் மட்டும்தான் இது டிராஃபிக் இதாகும். மற்றபடி உங்களுக்கு டிராஃபிக்கும் கொஞ்சம் இருக்காது. என்னமோ எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. எவ்வளோ டிராஃபிக்காக இருக்கு. ஸோ அண்டர் ஸ்பீட் ரோட்டில் வந்தோங்க, அதில் கூட ஈஸியாக வந்துட்டோம். இதெல்லாம் மாதிரி டிராஃபிக்கே இருக்காது, எல்லாம் சுற்றி விட்டு இப்படி வந்துட்டுருக்கானுங்க போல. அது இவ்வளோ பெரிய கார்லாம் வச்சுட்டு வந்தால் கொஞ்சம் கஷ்டம் தான். ஊட்டி தாங்க சென்னைக்கெலாம் கரெக்ட். இந்த பைக்கெலாம் வச்சுட்டு இருந்தாலும் வச்சுக்கோங்க, ஈர மாற்றி போகிறதுன்னா கொஞ்சம் தான். அந்த எக்ஸ்டர் போகிற ரூட்டு தாங்க எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக இருக்கும். அதுதான் போகணும் போல. இந்த ஏரியாவில் நான் வந்திருப்பேங்க காலேஜ் படிக்கும்போது, ஞாபகம் இல்லை. அப்புறமா இதாக இருக்குது, எல்லாம் சூளைட்டு எங்களோட பேக் சைடு தான். அது இல்லை ஏற்கனவே டிராஃபிக்காக இருக்குது. நடு ரோட்டில் நின்று பேசிட்டுருக்கோம். அவங்க இந்த வந்திருக்கேங்க கிரிநகர் பூங்கா, இது வந்து வந்திருக்கோங்க ஒரு தடவை ப்ராஜெக்ட்லாம் இது பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். சண்டேஸ் அந்த மாதிரி ஓகே காட்டிட்டு
பாருங்க அப்படியே வராங்க போயிட்டே இருக்கிறாங்க. ஸோ பேசாமல் அப்படியே வந்திருக்கேன். ஆனால் அப்படியே என்ன ரூட் என்னன்னு தெரியல. ஐயோ ஞாயிற்று வந்துருச்சுங்க, ரோடு வந்துருச்சு. இதை நான் லெஃப்டா ரைட்டாங்கிறத அங்கே போயிட்டு தான் இருக்கேன். பாருங்க இதை எடுத்துக்கிறாங்க. வண்டி எங்கே வரோம் எடுத்தாங்கன்னா கூட போகிறாங்க. இல்லைங்க அப்புறம் வந்துட்டேன். இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அதில் கொஞ்சம் ரோடு மெயினாக இருந்தால் கூட டக்குன்னு வந்துருச்சுன்னா இவ்வளோ டிராஃபிக்காக இருக்குது. அது இந்த ஹெக்டர் காரணம் தாங்க. இல்லைன்னா நம்ம போயிட்டே இருந்திருக்கலாம். போயிடுவோம். இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டோம். ஆக்சுவலி நம்ம வந்துட்டோங்க. இது வந்து ஆக்சுவலாக இங்கே தாங்க இருக்குது, ஆப்போசிட்டில் இருக்குது. எப்படி போகிறது? அந்த பக்கம் போகலாமா தெரியலையே. இது போகணும். இதுவாங்க என்னன்னு தெரியல. நோப்பாட்டின்னு இருக்குது. இங்கதாங்க மெடியசிஸ்ட் அப்பாவோட ஆஃபீஸ் மேலே தெரியுதா? இதான் வந்திருக்கோம். செகண்ட் ஃப்ளோர் நாங்கள். ஓ